அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 21/6/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இது மூணுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் வந்து இவ்வளோ நாள் கன்சாலிடேட் ஆகிட்டு நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் பெருசாக கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்கான். அண்ட் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எப்போ வேணாலும் பண்ணலாம், எப்போ வேணாலும் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு பாசிபிள் நல்ல ஒரு கன்சல்டேஷனாக இருக்கிறதுனால. அண்ட் எஸ்என்பி நாஸ்டாக் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸு, ரெண்டுலேயுமே ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வந்து எஸ்என்பி கீழே விழுந்திருக்கு அண்ட் நாஸ்டாக் வந்து செமையாக கீழே விழுந்திருக்கு. இதை பார்த்தா ஒரு ஈவினிங் ஸ்டார் மாதிரி தெரியுது. இப்போ இன்கேஸ் இந்த கேண்டிலோட லோ பிரேக் பண்ணும்போது செமையான ஒரு ஃபாலோ வந்து நம்ம வந்து நாஸ்டாக்கில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்டு இன்னொரு ஒரியிங் திங் என்னென்னா விக்ஸ் ஏறி இருக்குது. என்றைக்குமே மார்க்கெட் கீழே விழுகும்போது விக்ஸ் ஏறுறது வந்து ஒரு ஒரியிங் திங் தான். ஆனால் எல்லா இண்டெக்ஸுமே இறங்கலை, உங்களுக்கு வந்து அதிகமாக ஏறின எஸ்என்பியும் நாஸ்டாக்கும் தான் இறங்கியிருக்கு அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரு சின்ன பாசிட்டிவான விஷயம் தான். அண்டு 10 இயர் பாண்டியில் பொறுத்த வரைக்கும் இவனுமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஏறி இருக்கான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா விக்ஸ் ஏறுது, பாண்டியில் ஏறுது, நாஸ்டாக் இறங்குது. என்றைக்குமே பாண்டியில் ஏறுறது வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டாக் வந்து நெகட்டிவான விஷயம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டெக் ஸ்டாக்கு ஆக்சுவலி நெகட்டிவான விஷயம். நாஸ்டாக் அப்படிங்கிறது டெக் ஹெவிவேட் அப்படிங்கிறதுனால இதில் ஃபால் அப்படிங்கிறது வந்திருக்கு. அண்ட் க்ரூட் ஆயிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன் ஏறி இருக்குது. இது $81 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், கீழே 73க்குலாம் போச்சு. நம்ம வந்து சந்தோஷமாக இருந்தோம், நல்லா கீழே போகுது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாதிரி, இன்வெஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாதிரி தெரியுது. ஸோ இவன் வந்து கரெக்டாக வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட இருக்கான். ஸோ அகைன் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து நம்ம பிரேக் அவுட் ஆகும்போது ஃபர்தராக இவன் மேலே போகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதை. அண்ட் யூஎஸ் மார்க்கெட்டில் பெருசாக மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணுற அளவுக்கான முக்கியமான நியூஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏடிஆர் பக்கம் போயிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது முக்கியமான எந்த மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசி பேங்க் வந்து 1% அப்பு, ஹெச்டிஎஃப்சி வந்து 0.69% அப்பு, இன்ஃபோசிஸ் 0.27 அண்ட் விப்ரோ நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஆனால் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு வைங்களேன், எல்லாமே பாசிட்டிவ். இன்ஃபோசிஸ் 2% பாசிட்டிவ், ஐசிஐசி 3% பாசிட்டிவ், விப்ரோ 2.26% பாசிட்டிவ். இங்கே வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு, 1% நெகட்டிவில் முடிஞ்சிருச்சு. அங்கே 2.5% பாசிட்டிவ். ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குமே 2.5% பாசிட்டிவ். ஏடிஆர் முரட்டத்தனமான பாசிட்டிவிட்டியை வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அடுத்து வந்து எஃப்ஐஐடியை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐ பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மார்க்கெட்டில் புல் ரன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பட்ஜெட் முடிச்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு மிகப்பெரிய ரேலி அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஃப்ஐஐ வந்து நேற்று 415 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ கண்டினியூஸாக பை பண்ணுறதுனால ரொம்ப வருஷம் கழிச்சு, எனக்கு தெரிஞ்ச 3 வருஷம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா டிஐ வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. ஆனால் டிஐ ப்ராஃபிட் புக் பண்ணுறதுனால பெரிய ஒரு நெகட்டிவிட்டி மார்க்கெட்டில் இருக்காது. அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கரமாக மேலே ஏறப்போகுது அப்படிங்கிறத என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்குது. நானுமே அடுத்து வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு போனாலும் போயிடுவேன். பேஸ்ட் அந்த மார்க்கெட் கண்டிஷன் பார்த்துக்கலாம் நம்ம. அண்ட் இது வந்து ஒரு பயங்கரமான பாசிட்டிவிட்டியாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவன் நான் வந்து ஃப்ளாட்டாக இருக்கான். டவ் ஜோன்ஸ் வந்து நேற்று ஏறினதுனால ஃப்ளாட்டாக இருக்கான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து S&P 500 அண்ட் நாஸ்டாக் வந்து நேற்று இறங்குறதுனால இப்போ வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் உங்களுக்கு வந்து யூரோப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்காங்க. அண்ட் ஜப்பான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கான். தைவான் வந்து லைட்டாக நெகட்டிவாக இருக்கான். ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே வந்து ஃப்ளாட் டு பாசிட்டிவ் ஆர் ஃப்ளாட் டு ஸ்லைட் நெகட்டிவாக இருக்காங்க. அண்ட் குளோபலி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எந்த பெரிய எக்கனாமிக்கல் ஈவெண்ட்டுமே இல்லை, பெரிய டேட்டா எதுவுமே இல்லை. இன்றைக்கி நைட்டு தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஹவரில் நம்ம மார்க்கெட் இம்பாக்ட் பண்ணுற அளவுக்கான டேட்டா இந்த டேட்டா இருந்தாலுமே நம்ம மார்க்கெட் வந்து இம்பாக்ட் பண்ணாது. ஸோ அதனால் இதையும் விட்டுடலாம். ஸோ இந்தியன் மார்க்கெட்லேயுமே நம்ம மார்க்கெட்டை பெருசாக அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு நான் வந்து மிகப்பெரிய ரொம்ப முக்கியமான நியூஸை மட்டும்தான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி எந்த நியூஸுமே இல்லை. ஸோ நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியை பார்த்துட்டு டெக்னிக்கலாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 581 இல்லை 84 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையராக தான் முடிஞ்சிருந்தான், கிட்டத்தட்ட 620 முடிஞ்சிருந்தான். பட் இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் கீழே இறங்கிட்டு இருக்கான். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. அண்ட் நேற்று வந்து இதுக்கு முந்தா நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கு இருக்க ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஸ்பாட்டை விட ப்ரீமியம் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஸ்லைட்டான ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஓகே, இப்போ வந்து நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் நேற்று பார்க்கும்போது செமையான ஒரு வால்டாலிட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு. எக்ஸ்பைரி டே தான் அப்படிங்கிறது நேற்று நிரூபித்த ஒரு டேயாக இருந்துச்சு. ஸோ எஸ், நம்ம சிபிஆர் ஆன் பண்ணிட்டோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் சிபிஆர் கீழே போச்சு. அண்ட் நான் வந்து ஒரு பாயிண்ட்டை முக்கியமாக சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இதை தாண்டினா பேரிஷ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தாண்டிட்டு அந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டு திருப்பி மேலே வந்துட்டான்.
அண்ட் சிபிஆருக்கு மேலே முடிஞ்சிருக்கான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஏன்னா ப்ரைஸால் வந்து பார்த்திங்கன்னா 2 அட்டெம்ப்ட் அடித்தான் இது தாண்டறதுக்கான, 2 அட்டெம்ப்ட்டுமே வந்து ஃபெயிலியர் ஆகி மேலே போயிடுச்சு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ் வந்து லோயர் லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஃபர்தராக ஒரு ஃபால் வந்தாலுமே அந்த ஃபாலை நம்ம நம்ப தேவையில்லை, மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிற எண்ணத்திலே நம்ம இருக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டுமாரோ சிபிஆர் அனலைஸ் பண்ணலாம். எஸ், டுமாரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு சிபிஆர் தான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சிபிஆர், அதை வந்து கீழே பிடிச்ச மாதிரி ஒரு டிசெண்டிங் சிபிஆர் மாதிரி ஒன்று வந்துச்சு. இப்போ அதோட மேலே பிடிச்ச மாதிரி ஒரு அசெண்டிங் சிபிஆர் மாதிரி ஒன்று வருது. அண்ட் இந்த சிபிஆரோட சைஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது மீடியம் சிபிஆர் தான், வைட் சிபிஆர்னு சொல்ல முடியாது நம்ம, இது மீடியம் சிபிஆர் தான். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஃப்ளாட்டாக வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஒரு 10-20 பாயிண்ட். ஏன்னா இது ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்குது. 70லேருந்து இப்போ அகைன் வந்து 600க்கு வந்து மூவ் ஆகிட்டு இருக்கான். ஸோ வந்து ஃப்ளாட் ஓப்பனிங்காக நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஸோ சிபிஆருக்கு மேலே தான் ஓப்பன் ஆக போகுது. இன்கேஸ் மார்க்கெட் ஃபால் ஆகும்போது இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இந்த சிபிஆர் கிட்ட கன்சாலிடேஷன், இந்த சிபிஆர் கிட்ட கன்சாலிடேஷன், இந்த சிபிஆர் கிட்ட கன்சாலிடேஷன். ஸோ இந்த கன்சாலிடேஷன் எல்லாமே சேர்த்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. அண்ட் இன்றைக்கி நான் நிஃப்டியில் ஒரு ட்ரெண்டிங் டே எதிர்பார்க்குறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் இருக்குது. அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய சீக்ரெட்டு தான், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எஸ்எம்ஏ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 200 SMA, இது 20 SMA, இது 50 SMA. என்றைக்குமே ப்ரைஸு இந்த 200 20 and 50 SMA இது மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 200 SMA மேலே ப்ரைஸு 20 SMA 50 SMA இது மூணுமே 200 SMA மேலே கன்சாலிடேட் ஆகும்போது அடுத்த நாள் ட்ரெண்டிங் வரதுக்கு ஒரு 70 to 80% சான்ஸ் இருக்குது. எல்லா நாளுமே ட்ரெண்டிங் வரும்னு சொல்ல முடியாது, பட் ப்ராபப்ளி இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் வரலாம். சப்போஸ் அந்த ட்ரெண்டிங் அப்படிங்கிறது வரும்போது அது மேலே தான் வரணும். இப்போது இருக்கிற லெவலுக்கு பையர் தான் சப்போர்ட் பண்ணி மார்க்கெட்டை ஏற்றுறாங்க மேலே. ஸோ அது மேலே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு 5% வந்து பார்த்திங்கன்னா கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே கீழே வரணும் அப்படின்னா இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலை வந்து டெசிசிவாக அவன் வந்து க்ளோஸ் பண்ணி மேபி S1 தாண்டணுமே வச்சுக்கலாமே. S1 தாண்டினதுக்கப்புறம் வேணால் கீழே வந்து ட்ரெண்டிங் வரும் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட் கேஸில் 300 வரைக்கும் தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாசிட்டிவாகவே இருக்கலாம். அண்ட் ட்ரெண்டிங் டே வந்து மோஸ்ட்லி மேஜர்லி மேலே வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த சிபிஆர் வந்து பேரலல் சிபிஆர். ஸோ நம்ம பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இந்த சிபிஆருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெருசாக ஒரு மூவ்மெண்ட்டை வந்து எதிர்பார்க்க முடியாது. இதுதான் வந்து ஒரு கன்வர்ஜென்ஸ் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் வந்து பாசிட்டிவ் மேலே போகும் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் வந்து நெகட்டிவாக போகும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அஸ் பர் த சிபிஆர் நான் சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி அந்த மூவிங் ஆவரேஜ் வச்சு சொன்ன பார்த்தீங்களா, அது தனி ஸ்ட்ராட்டஜி. இது வந்து சிபிஆர் பொறுத்து தனி ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா. இந்த சிபிஆர் பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் மார்க்கெட் கீழே விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிவர்சல் அப்படிங்கிறது வரும். S1 ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். சிபிஆர் ரிவர்சல் அப்படிங்கிறதும் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். அண்டு உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆல் டைம் ஹையில் கிட்ட போகும்போது 650 ரேஞ்சில் 23,650லேருந்து 60 ரேஞ்ச் ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட போகும்போது ரிவர்சல் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவுமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பேஸ்ட் அந்த சிபிஆர் இண்டிகேட்டர் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதுதான். அண்ட் பொசிஷனலாக நீங்கள் நிஃப்டியை பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து S2 கிட்ட போயிட்டு மந்த்லியோட S2 கிட்ட போகுது. மந்த்லியோட R1 தாண்டி மேலே போகுது, நல்ல பிரேக் அவுட்டு. ஆனால் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் எந்த கேண்டில்லையுமே மொமெண்டம் இல்லைங்க. எல்லாமே விக்கு தான், எல்லாமே செல்லர்ஸ் கிட்ட இருந்து பையர்ஸ் கஷ்டப்பட்டு மேலே கொண்டு போகிறாங்க. ஸோ பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறது பையர்ஸ் கிட்ட இல்லை. ஸோ பொசிஷனலாக நீங்கள் நிஃப்டியை பார்க்கும்போது எந்த நேரம் வேணாலுமே வந்து கீழே விழுந்துடலாம் அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு க்ரீன் கேண்டில் இப்போ பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்தால் ஒரு க்ரீன் கேண்டில் இங்கே பிரேக் அவுட் கொடுத்தா பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நல்லா மேலே போனான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் வந்து ஆல் டைம் ஹையை உடச்சிட்டான் அப்படின்னா ஃபர்தராக ரேலி நம்ம மேலே எதிர்பார்க்கலாம். அது வரையிலுமே மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் போயிட்டோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி செம புல்லிஷாக இருக்காங்க. நேற்றுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சிபிஆர் கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டான். எஸ், இங்கே பார்த்திங்க அப்படின்னா நேற்று கேப் அப்போ ஓப்பன் ஆச்சு அரௌண்ட் 300 பாயிண்ட்டு. அந்த கேப் அப் வந்து இங்கே இவ்வளோ தூரம் வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்னை போட்டு மேலே போயிட்டான். டே ஹைக்கு பக்கத்தில் க்ளோஸ் வச்சுருக்கான். இது எல்லாமே பயங்கர பாசிட்டிவான விஷயம். அண்ட் இந்த பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது நெகட்டிவ் ஆகணும் அப்படின்னா இந்த 21,256 இருக்குது பார்த்தீங்களா, இதை டெசிசிவாக கீழே டெய்லி டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் வைக்கணும். அப்படி வச்சான்னா வந்து இந்த 50,100 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா ஃபர்தராக மேலே ஏறுறதுக்கு தான் எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பயங்கர புல்லிஷாக இருக்குது. நேற்று ப்ரைஸ் ஆக்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் நம்ம வந்து டுமாரோ சிபிஆரை வச்சு பார்க்கும்போது
உங்களுக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா எஸ் செமையான ஒரு புல்லிஷ்னஸ் தெரியுது. சிபிஆருக்கும் S1 இடையில இருக்க டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது அண்ட் சிபிஆருக்கும் R1 இடையில இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அண்ட் ப்ரீவியஸ் டே ஹைக்கும் R1க்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸுமே அதிகமாக இருக்குது. ஸோ இட் குட் பி a கன்சாலிடேஷன் டே ஃபார் பேங்க் நிஃப்டி. என்றைக்குமே இந்த R1க்கும் சிபிஆர் ப்ரீவியஸ் டே ஹைக்கும் R1க்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் R1 ரிவர்சல் அப்படிங்கிறது வெரி வெரி ஹை ப்ராபபிள் ட்ரேட் அண்ட் இது வைடு சிபிஆர் இருக்கிறதுனால சிபிஆர் ரிவர்சலுமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிள் ட்ரேட். இன்கேஸ் அதையும் தாண்டி ஃபாலோ ஆகுதுன்னா இங்கே S1 ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் பொசிஷனெல்லாம் இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியை வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் வெறித்தனமான ஒரு ரேலி அப்படிங்கிறது வந்துச்சு. பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஃபர்தராக பெரிய பெரிய மூவ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மந்த்லியோட R2 தாண்டி கீழே வந்தால் மட்டுமே பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது பேரிஷ் ஆகும். அது வரைக்கும் நம்ம பேங்க் நிஃப்டியில் புல்லிஷ் ப்ரைஸ் ஆக்ஷன் புல்லிஷ் மொமெண்ட்டுமே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். விக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபால் ஆயிருக்கு. 2-3 நாளாக ரைஸ் ஆகிட்டு இருந்துச்சு இந்தியா விக்ஸு. இந்த 2 நாளில் தான் ரைஸ் ஆகிடுச்சு, திருப்பி வந்து ஃபால் ஆகிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். என்றைக்குமே மார்க்கெட்டும் ஏறுது விக்ஸும் இறங்குது அப்படின்னா அந்த புல்லிஷ் ரேலி வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதா இன்டர்பிரேஷன். ஸோ இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணவே மாட்டேன் எக்ஸ்பைரி அன்றைக்கி. நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் தான் சென்செக்ஸ் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணும். அதனால் நான் நிஃப்டியை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ நான் நிஃப்டியில் சொன்ன சேம் அதே ப்ரைஸ் ஆக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்செக்ஸுக்கும் அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்படியே வந்து சென்செக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வந்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்டு நான் வந்து வாட்ஸ்அப் சேனலும் வந்து வச்சுருக்கேன், டெலிகிராம் சேனலும் பப்ளிக் வச்சுருக்கேன். இன்ட்ராடேயில் எந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம், ட்ரெண்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அதில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூபில் இருக்கிறத ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.